Hello everyone, welcome back to Learn English with Ace. நாங்க expressing yourself lessonல லாஸ்ட் லெசன்ல இருக்கோம். நம்ம என்ன படிச்சிருக்கோம் இது வரைக்கும்? எப்படி ஒரு வேர்ட்ல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், எப்படி ஒரு சென்டென்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், சென்டென்ஸ்னா என்னெல்லாம் இருக்கணும், கண்டிப்பா சப்ஜெக்ட் இருக்கணும், வேர்ப் இருக்கணும். ஆல்சோ இன்னும் ரெண்டு விஷயம் இருக்கு, டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதுல டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம லெசன்ல என்ன பார்க்க போறோம்னு பார்க்கலாமா? இதோட இந்த லெசன்ஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை ஈஸியா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஆனா சும்மா இதை பார்த்தாலாம் வராது, நீங்க கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேசலாம், உங்க ஸ்கூல் டீச்சரோட பேசலாம், யாரோட வேணாலும் நீங்க பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க காமெண்ட் பாக்ஸ் எழுதி இது கரெக்டானு கேளுங்க, நாங்களும் உங்களுக்கு அதுக்கு நல்ல பதில் போடுவோம். தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் கோ டு தி லெசன். சென்டென்சஸ் ஆப்ஜெக்ட். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லையா, அடுத்த ஆப்ஜெக்ட் பார்க்க போறோம். சென்டென்சஸ் ஆல்சோ ஹேவ் an object. There are two different kinds of objects, direct object and indirect object. லாஸ்ட் லெசன்ல என்ன பார்த்தோம்? டைரக்ட் ஆப்ஜெக்ட் பார்த்தோம். அப்ப இந்த லெசன்ல என்ன பார்க்க போறோம்? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் பார்க்க போறோம். An indirect object is the person, place, thing, action or idea that the action of the verb is done to or done for. முதல்ல verb என்ன பண்ணுதுன்னு பார்த்தா அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ யாருக்காக ஆக்ஷன் போகுதோ அதுதான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ கொஞ்சம் குழப்பமா இருக்கு இல்லையா? எக்ஸாம்பிளோட ஈஸியா புரியும், பார்க்கலாம். Okay, a sentence can have an indirect object and a direct object. So ரெண்டுமே ஒரே சென்டென்ஸ்ல இருக்கலாம். Jack gave her a present. Okay, in this sentence has a this sentence has a subject. என்ன subject already நமக்கு அது தெரியும். Jack தான் subject இல்லையா? Jack subject and ஒரு verb இருக்குது, that is gave. Okay, இப்போ and a direct object which is the present. What did he give? A present. Jack gave a present னு சொல்லலாம். அப்ப அது வந்து the direct object. do போடுறேன் direct objectக்கு. Okay, யாருக்கு கொடுத்தாரு? To whom? It also has an indirect object, her. So her வந்து indirect object. So Jack gave அப்படின்னா மீனிங்கே இல்ல. சப்ஜெக்ட் இருக்கு, verb இருக்கு, ஆனா மீனிங் இல்ல. Jack gave a present, direct object. யாருக்கு கொடுத்தாரு? Jack gave her a present. Okay, so அதனால her வந்து indirect object ஆயிடுச்சு. The indirect object can be left out of the sentence and it would still make sense. நான் சொன்ன மாதிரி தான், நீங்க indirect object விட்டுட்டா கூட சென்டென்ஸ்க்கு மீனிங் இருக்கும். Okay, Jack gave a present, மீனிங் அதனே இருக்குது. See, Jack gave a present, but the direct object cannot be left out. Direct object விட்டுட்டு indirect object போட முடியாது. Jack gave her அப்படின்னா Jack gave her what? என்ன கொடுத்தாரு? ஸோ நாம வச்சுக்க, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம், டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம் சென்டென்ஸ்ல, அது கண்டிப்பா இருக்கணும். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்லாமையும் நம்ம எழுதலாம், ஆனா அப்படி இன்னும் கொஞ்சம் விரிவா எழுதணும்னா then you use the indirect object. Okay, so direct objectனா என்னது? Jack gave a present. Present is direct object. கொடுக்கிறது. gave what? எங்க போய் முடியுது? presentல. யாருக்கு கொடுத்தார்? to whom? அதுதான் indirect object. Jack gave her a present. நீங்க யோசிக்கலாம், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரும். ஓகே, the clerk gave me my change. ஓகே, இப்போ இதுல பாருங்க, நல்ல விவரமா சொல்லிக்கிறேன் திருப்பி. the clerk வந்து subject, gave வந்து verb, change வந்து is the direct object. Okay, the clerk gave my change also makes sense. clerk change கொடுத்தாரு. யாருக்கிட்ட கொடுத்தாரு? to me. மீனால அது வந்து indirect object. Okay, see, the clerk gave what? He gave change. So change is the direct object. To whom? யாருக்கு was the change given? Me. So me is the indirect object. நல்லா புரிஞ்சுதா? I hope you understood it well. புரியலனா நீங்க திருப்பி பாத்தீங்கனாலும் நல்லா புரியும். She baked John a cake. So he, she அந்த மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. indirect object, her, he எல்லாம் indirect object இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா பேரும் இருக்கலாம். She baked John a cake. So again, she is the subject, baked is the verb, cake என்னது? Now you know what's a cake? Direct object. And what's indirect object? யாருக்கு? She baked what? A cake. So cake is direct object. யாருக்கு? Johnக்கு. So John becomes the indirect object. பாத்தீங்களா, indirect object தான் first வரும், அதுக்கப்புறம் தான் direct object வரும். So John is the indirect object. Okay, the indirect object can be more than one person, place or thing. அடுத்த கேள்வி,
indirect object ஒன்றுக்கு மேல் இருக்கலாமா? Yes, இருக்கலாம். He told Jane and Maria the same thing. He told, see இதெல்லாம் விட்டுடலாம், நம்ம இதெல்லாமே விட்டுடலாம். He told the same thing na அவன் சொன்னான். Subject verb the same thing is the direct object, right? அது direct object. யாருக்கு சொன்னாரு? மரியாக்கும் ஜேனுக்கும். அதனால indirect object அங்க வந்துருச்சு. Correct? So we have he told Jane and Maria. அப்ப Jane Maria யாரு? They become the indirect object. ரெண்டு பேர். See that. You can have more than one also. Okay? Sentences don't have to have an object, but they often do. So, கண்டிப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் மோஸ்ட்லி இருக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். Verbs like be, seem, appear, become, taste, look, feel, etc. are often followed by modifiers and not objects. So, இந்த மாதிரி verbs இருக்கு இல்லையா? Be, seem, appear, become, taste, look, feel. இதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் இருக்காது. So, I feel cold. அப்ப cold என்ன? Modifier, adjective. அது ஆப்ஜெக்ட் இல்லை. ஓகே? So, intransitive verbsக்கு வந்து ஆப்ஜெக்ட் வராது. அதுதான் சொல்றாங்க இங்க. Okay, remember that. I am angry, I am hungry, I am cold, I am tired. அதெல்லாம் வந்து modifiers, adjectives தான். Okay, it's not an object. இந்த மாதிரி verbsக்கு ஆப்ஜெக்ட் வராது. அது ஞாபகம் வச்சுக்க. நீங்க also you can note it down. நோட் பண்ணி வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் அது. See, seems na அந்த மாதிரி இருக்குது. It seems rainy, it seems cold, it seems wet. The floor seems wet. அப்படின்னா the floor வந்து subject, seems வந்து verb, wet na ஈரமாக இருக்கிறது. அது வந்து ஆப்ஜெக்ட் இல்ல. It's just a modifier. So இந்த மாதிரி verbs எல்லாம் நீங்க போட்டு சென்டென்ஸ் மேக் பண்ணி பாருங்க. அதுக்கு நீங்க modifier போடுவீங்க. Okay, in this sentence he looks happy. There is no object. நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? அதேதான். He வந்து subject, looks வந்து verb, happy வந்து just a modifier. It's not a object. There is no object. Okay? The verb looks does not express action. It helps to express the state of being of the subject of the sentence. Happy. எப்படி இருக்கிறார் அவர் பார்க்கிறதுக்கு? ஹாப்பியா இருக்கிறாரு. அதான். Okay, happy is a modifier, not an object. Okay, in the sentence the children are growing fast, there is no object. Fast is a modifier describing how the flowers are growing or how the children are growing. Probably the flowers are, the flowers are growing fast. Children also make sense, both of them make sense. Okay, and inge flowers irukku also. So eppadi indha pookal valarudhu kaamikranga. So how? It's not an object, it's a modifier. Okay, he is giving the dog a bone. Indirect object is the thing for which the action of the verb is done. He is giving the bone. So he is giving a bone. Yarukku? The dog. So dog becomes indirect object. She is telling him her name. She is telling her name, correct தான். அவ பேரை சொல்றார். யார்கிட்ட சொல்றா? Him. So indirect object. The indirect object him is a person to which the action of the verb is, that is telling என்ற verb இருக்குல்ல, அது வந்து is being done. The boy asked the man a question. So boy asked the question, சொல்லலாம். The boy asked the teacher a question na teacher is the indirect object. யார்கிட்ட கேட்டா? Teacher கிட்ட. The boy asks the man a question. Man becomes indirect object. Okay? Who are you? அப்படினு கேக்குறாரு இல்ல? So he is asking him a question. The indirect object man is the person to which the action of the verb asked is done. Thank you very much for watching. எங்களோட YouTube சேனலை தான் நீங்க first time பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா எங்களோட சேனலை subscribe பண்ணுங்க. Also bell icon அமுக்குறீங்களா? எங்களோட நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த லெசனோட எங்களோட லாஸ்ட் லெசன் முடிஞ்சிச்சு ஃபார் திஸ். இது இந்த எக்ஸ்பிரஸிங் யுவர் செல்ஃப் இதோட முடிஞ்சிச்சு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் லெசன்ல என்ன பார்த்தீங்க, அதுல இருந்து லாஸ்ட் லெசன்ல என்ன பார்த்தீங்க? ஃபர்ஸ்ட் லெசன் ஒரே ஒரு வேர்ட்ல நீங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க. ஆனா லாஸ்ட் லெசன்ல ஒரு சென்டென்ஸா சப்ஜெக்ட், வேர்ப், டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்
ஒரு ஃபுல் சென்டென்ஸ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க. இட்ஸ் அ வெரி யூஸ்ஃபுல் லெசன். நீங்கள் எப்படி உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணுற கரெக்டான்றது இதில் நல்லாவே உங்களுக்கு புரியுது. ஸோ கண்டிப்பாக எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல்சோ ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் உங்களோட சென்டென்சஸ் எழுதினா நாங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஒரு பதில் போடுவோம். லைக் பட்டன் அமுக்குங்க. அண்ட் உங்களுக்கு ப்ரைவேட் கிளாஸஸ் வேணும்னா அதில் வர்ற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட நீங்கள் பேசலாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.